வணக்கம். ஸ்ரீ காளியம் சரணம். ஸ்ரீ காளியம் பற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகிராம். நம்மளுடைய எஸ்கே அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பலன்கள்ங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படின்னு பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சியோட பாத்தீங்கன்னா 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க. அப்ப 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பலன்கள்ல உங்களுக்கு சனி பயிற்சியோட பலன்கள் மட்டும் கொடுக்கல, கூடவே பாத்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு, ராகுகதிகள் பயிற்சி இருக்கு. இது மொத்தத்தையும் சேர்த்து 2.5 ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், இந்த 2.5 ஆண்டு காலத்துக்கும் என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் தாக்கத்துல இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னேதான், உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வைங்க. கூடவே பெல்லையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் சொல்றேன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அப்படியே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோ அப்படியே பகிர்ந்தளிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா பார்க்கிற பார்வைகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு. அதே மாதிரி இந்த குரு பகவான் நகர்ந்து வரும்போது, ஏன்னா குரு வருடத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆவார், ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு வாட்டி பயிற்சி ஆவார், சனி பகவான் 2.5 ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார். அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு முழுமையான உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் 2.5 ஆண்டு காலத்துல எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு, அப்படி ஆகும்போது உங்களுக்கு என்ன நற்பலன் கெடுபல் கிடைக்க போகுதுன்றது நம்ம பார்க்க போறோங்க. இதுல எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும், எத்தனை பேர் சனி பகவானை வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க. அப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற ஏதும் சந்தேகம் வேணும்னா நம்ம பாத்தீங்கன்னா பரம்பரை வழியா ஜாதகம் பார்த்துட்டு வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்றாங்க. எங்கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இந்த ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நான் ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க. அந்த ராசி கட்டத்துல சனி பகவான், ராகு கேதுக்கள், குரு பகவான் இந்த 4 கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன, எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு, இவர் பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும், நீங்க எப்படி உங்களை தற்காத்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம போயிட்டு 12 ராசிக்கும் லக்னத்தை நான் சொல்றேன். நீங்க உங்க ராசிக்கு மட்டும் பார்க்காதீங்க, லக்னம் சேர்த்து பாருங்க. அதே வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம கொடுக்குற இந்த பலன் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் 80% கவராக நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன். இதை பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை நீங்க முழுமையா நீங்க பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க போயிட்டு 12 ராசிக்கும் 12 லக்னத்துல நம்ம எப்படி நம்ம இருக்கு, இந்த சனி பகவான் பயிற்சியில் எப்படி நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டு வருவோங்க. சனி பயிற்சி பலன்கள் 2025 மீன ராசி மீன லக்னம். மீனம் சந்திரன் ராசி லக்னம். மீன ராசி மீன லக்னம். சார் எப்படி சார் இருக்கு 2025 சனி பயிற்சின்னா, ஃபர்ஸ்ட் மீன ராசி குருவோட அந்த ஆட்சி வீடு தான் பாத்தீங்கன்னா மீன ராசி மீன காலபுருஷனுக்கு 12. அதாவது இயற்கை மீனராசி பாத்தீங்கன்னா மனோபலம் நல்லா இருக்கும், மனோபலம் நிறைஞ்ச நீங்க சொல்லுவாங்க இல்லையா, வைராகியக்காரன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வைராகியம் நிறைந்த அந்த ஒரு அமைப்புன்னு பார்த்தா இந்த மீன ராசி மீன லக்னம். இதுல பாத்தீங்கன்னா குருவோட வீடு. அப்போ இயற்கையாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெய்வத்துடைய அனுகூலங்கள் உங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். குருவோட அந்த அனுகூலம் இருக்கும் வரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வத்தோட அனுகூலம் எப்பவும் கூடவே தெய்வம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி மீன லக்னக்காரங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு, விரைய சனியா இருக்காரு. இப்ப ஜென்ம சனியா வர்றாரு சார். விரைய சனியா இருக்கும்போது எக்கச்சக்கமான பிரச்சனைகள் சார். எனக்கு 12ஆம் இடத்துல சனி கும்பத்துல இருந்துகிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் சார். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை சார். ஃபர்ஸ்ட் கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க சார். குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனை சார். அப்பா மகன் உறவு மேல சிக்கல் சார், பிரச்சனை சார், பிரிஞ்சிருக்கோம் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பா மகன் கணவன் மனைவி காலங்களில் பிரச்சனையாகி பிரிஞ்சிருக்கோம் சார். இதுல பலருக்கு பாத்தீங்கன்னா வம்பாயி பிரச்சனையாகி கோர்ட்டுக்கு போய் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சார். இது ஒரு பக்கம். இன்னும் பாத்தீங்கன்னா வேலையில பிரச்சனை சார். எனக்கு வேலை இழந்துட்டேன் சார். எனக்கு வேலை எக்கச்சக்கமான நெருக்கடி சார். எனக்கு நான் வேலையில விட்டு என்ன தூக்கிட்டாங்க சார். நான் வேலை செஞ்ச கம்பெனில இருந்து என்ன வெளில அனுப்பிச்சிட்டாங்க சார். ஆள் குறிப்பு எடுத்தாங்க, லிஸ்ட் போட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்க சார். நான் வேற கம்பெனிக்கு மாறினேன் சார். அந்த மாறின கம்பெனி எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு இல்லை சார் சொல்லிட்டு இருக்கிறது இந்த மீன ராசி மீன லக்னம். இது ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கடன் வாங்கி கொடுத்தேன் சார், ஜாமீன் எடுத்து போட்டேன் சார். அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க சார். நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் சார். நான் அந்த பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் சார். உடல்ல பிரச்சனை சார். எனக்கு ஹெல்த் இஷ்யூ சார். எனக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் சார். நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன் சார். விபத்தை சந்திச்சுட்டேன் சார்.
சொல்லக்கூடிய மீன ராசி, மீன எக்கச்சக்கமான பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தன்னோட ஆட்சி வீட்டுல இருந்து நகர்ந்து உங்களுக்கு வந்துட்டாரு, ஒருவோட வீட்டுல இருந்து அமர்ந்துட்டார். புரியுதா? சனி பகவான் சொந்த வீட்டுல தான் ஆட்சியாகி உங்களை ஆட்டி படைச்சார் இல்லையா? இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 சனி வருதுன்னாவே பொதுவா எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்லவங்க நம்ம இழந்துரும். நல்லவங்களை நம்ம கிட்ட சனி பகவான் பிரிச்சு விட்டுருவார். ஏன்னா நல்லவன் நம்ம கூட வச்சுக்கிட்டா என்ன ஆகுவாங்க, நல் போதனையை கொடுப்பாங்க, நல்லதை சொல்லி நம்மள நல்ல வழியில முன்னேற்றத்தை கொண்டு போவாங்க. அப்போ சனி வந்தா நம்மள கீழே இறக்கணும். அப்போ உங்களுக்கு கூட இருந்த நல்லவங்க, அந்த நல்லவங்க லைஃப் பார்ட்னரா இருந்தா கூட அந்த லைஃப் பார்ட்னரை உங்களுடைய பேச்சால நம்ம விரட்டி இருப்போங்க. அது காதலா இருந்தாலும் சரி, காதலா சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய, நமக்கு நல்லது பண்ணக்கூடிய, நமக்காகவே இருக்கக்கூடிய அந்த நல்லவங்க நம்ம ஃபர்ஸ்ட் விலைக்கிடும். அது எந்த ஒரு முறையா இருந்தாலும் சரி. புரியுதா? அது ஒண்ணு. இந்த 7 சனி காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விரைய சனியார் பாடினது உட்கார்ந்த போய் நல்லவங்களாம் விளக்கிட்டு நம்மளை யாரெல்லாம் கெடுக்கிறாங்க, ஏய் ஒன்னாட்டம் உண்டாப்பா, ஒன்ன மாதிரி யாருமே இல்லப்பா, நீ யாருப்பா, நீ எப்பேற்பட்டாலும் உன்னையே இப்படி பண்ணிட்டானா, உன்னையே இப்படி சொல்லிட்டானா அப்படி நம்மளை உசுப்பேத்தி நம்மளை யாரு கீழே தள்ளுறாங்களோ நம்ம மனசு அவங்க நாடி போகும். அது யாராக இருந்தாலும் சரி. புரியுதா? இப்போ கணவன் மனைவியா அது இருக்கணும்னா அதிகம் பாதிப்பாங்க 7 சனி. ஏன்னா வந்து ரொம்ப நேசிப்பாங்க. அப்ப நேசிக்கும் போதுதான் அங்கதான் சனி பகவான் வந்து என்னன்னா பிரேக் போடுவார். அப்ப சனி பகவான் அங்க வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தும் போதுதான் அந்த மன வலி வேற முழுமையா காட்ட முடியும். புரியுதா? அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரிதான். புரியுதுங்களா? அப்ப நம்ம கண்ணுக்கு நல்லது தெரியாது, கெட்ட விஷயம் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல விஷயமா மாற்றி ப்ரொஜெக்ட் ஆகும். அப்படி நம்ம வந்து கெட்டதை வந்து நம்ம வந்து தலைக்கு ஏத்தும் போது அந்த கெட்ட விஷயங்கள் செய்ய சொல்லக்கூடிய நம்ம அடிமை ஆகிடும். புரியுதா? நம்மளை உருகி பார்த்துக்கிட்டவங்க, நமக்காகவே இருந்தவங்க, நம்ம தான் முக்கியம்னு நமக்காக எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க சீச்சி போடா நாயன்னு சொல்லுங்க காட்டிருப்போம், நீ யாரான்னு. அதே மாதிரிலாம் பலருக்கு வாழ்க்கையில நிகழ்ந்த சம்பவங்கள். ஏன்னா நமக்கு ஜாதகம் வருது இல்லையா, சொல்லுவாங்க சார் மேல நல்லதான் பாத்துக்கிட்டாங்க சார், நான் தான் சார் எங்க அம்மா பேச்சு கேட்டேன், எங்க அப்பா பேச்சு கேட்டேன், எங்க அக்கா புருஷன் பேச்சு கேட்டேன், என் அக்கா பேச்சை கேட்டேன், அவங்க பேச்சை கேட்டேன், இவங்க பேச்சை கேட்டேன், என் நண்பர் சொன்னாரு, நான் அவர் பேச்செல்லாம் கேட்டு நான் ஆடுறேன் சார், இப்ப யாருமே எனக்கு கை கொடுக்கல சார், நான் தனி மரமா நிக்கிறேன் சார், எனக்கு வழி சொல்லுங்க சார். சோ அப்போ என்ன நம்ம பண்ணணும்னா இந்த காலகட்டத்துல நம்ம தெளிவா நம்ம சுயமா நம்ம ரியலைஸ் பண்ணணும். பண்றது சனி பகவான் விட மாட்டார், அது வேற விஷயம். நம்மளாம் மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை பண்ணாத, அதை பண்ண, இதை பண்ண, எங்க நம்ம பேசாம நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஓப்பனா சொன்னா இந்த 12வது சனி உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம எங்க பேசாம பேசிருக்க மாட்டோம். நம்ம பிரச்சனைய ஊதி பெருசாக்கி அவங்க பேசிட்டு வந்திருப்பாங்க, நம்ம கண்ணு முன்னாடியே பேசுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சைலண்டா அப்படியே வந்து பேசட்டும். அப்போ நீங்க சொல்றது பொய்யுங்க, நாங்க அப்படி கிடையாது, நம்ம அந்த பேசியிருந்தா இவ்வளவு பிரச்சனைக்கு வேலை கிடையாது. அவங்க பேசணும் நம்ம இடம் கொடுத்தோம் பாத்தீங்களா, அந்த நம்ம பிரச்சனையை மற்றவங்க நம்ம சொல்லி நம்ம பிரச்சனைய வந்து அவங்க வந்து சிரசு மேல எடுத்துக்கிட்டு அவங்க அதை ஒரு பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணி அங்க பண்ணும்போது நம்ம சைலண்டா வேடிக்கை வந்து உட்காந்து பாத்தீங்களா, அதோட பின் விளைவுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்குங்க. பெரிய மன கஷ்டங்கள். புரியுதா? கற்பனை நிறைய கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் வந்து சந்திரன், மனசுல கற்பனை. புரியுதா? சந்திரங்கிறது பெருசாக்கி காட்டும், கற்பனை சக்தி, கற்பனா திறன் அதிகமாங்க. அப்போ இந்த சந்திரன் வந்து வலுவா இருக்காங்க, வலுப்பிறையா இருக்காங்க, அஷ்டமி திதிக்கு மேல அவர் இருக்காரு, அஷ்டமி திதிக்கு மேல இருந்து அவர் வந்து பௌர்ணமி நோக்கி போயிட்டு இருக்காருன்னா சந்திரன் வலு இல்ல நிறைஞ்ச பௌர்ணமியா இருக்குன்னா யாரு என்ன சொன்னாலும் நல்லது மட்டும் தான் நம்ம எடுப்போம். அதுவே சந்திரன் தேய்ஞ்சிருக்காருன்னா இங்க நமக்கு வந்து மனசு இல்லையாது. அப்ப இங்க யாராவது துஷ்பிரயோகம் பண்ணும்போது நம்ம ஆயிடும். நிறைய மீன ராசி மீன லக்னமா இருக்கீங்கன்னா கேட்கவே தேவையில்லை. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை தான் உங்களுக்கு 2 வருஷத்துல. அது வேலையா இருந்தாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. ஏன்னா எது ரியாலிட்டின்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. உங்களுக்கு அந்த ரியாலிட்டியை வந்து கொடுக்குற இடத்துல கிரகங்கள் இல்லதான், நான் ஒத்துக்கிறேன். புரியுதா? இருந்தாலும் நம்ம வந்து எந்த செயல் நடந்தாலும் 5 நிமிஷம் நம்ம வந்து யோசிச்சு பதில் சொல்லணும். டக்குன்னு பேசக்கூடாது. காசு போனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும். மனுஷர் வாழ்க்கை நம்மட ஜாதகம் வர எத்தனையோ பேர் என்னன்னா, சார்
என் கணவரை நான் வந்து பிரிஞ்சுட்டேன் சார், சார் என் மனைவியை நான் பிரிஞ்சுட்டேன் சார், என் உயிர் நண்பர் சார் விட்டுட்டேன் சார், கேட்பார் பேச்சு கேட்டேன் சார், அப்ப எனக்கு தெரியல சார், இப்பதான் சார் தெரியுது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண என்ன ஆக போகுது சொல்லுங்க. சோ இப்போ இந்த சனி ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இந்த சனி பகவான் இங்க வந்து அமரும் போதுதான் இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும். சனி பகவான் வந்து சனி மகா தசை நடக்கும் போதும் 7 சனி ஆரம்பிக்க போகின்ற போதுதான் திருமணங்கள் நிறைய நடக்கும். திருமண காலகட்டத்துல யார் என்ன சொன்ன நம்ம கணவன் நம்ம விட்டுக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுக்கெல்லாம் காரணம் நான் சொல்றேன். இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் வரும், 1 2 எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம விட்டு கொடுத்து போகணும். கணவர் வந்து கோபமாய் பேசுறாருன்னா மனைவி அமைதியா இருக்கும், மனைவி கோபமாய் பேசும்போது கணவர் அமைதியா இருக்கும். இவங்க கோபம் தணிந்த பிறகு நம்ம என்ன ரியாலிட்டியோ நம்ம கனிவான முறையில அவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதாங்க நடந்துச்சு, இதுதான் பிரச்சனை, நீங்க கோவப்பட்டு நீங்க பேசிட்டீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ ஒரு கணவர் வெளில போயிட்டு வர்றாங்கன்னா 1008 பிரச்சனைகள் வரும். ஏன்னா இப்போ உள்ள நாகரிக காலகட்டத்துல ஒரு மனுஷன் வெளில போயிட்டு வரான், அவன் எக்கச்சக்கமான பிரச்சனையோட சந்திச்சு எக்கச்சக்கமான பிரஷரோட தான் வீட்டுக்கு வரும். அவ வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வந்து லபன்னு ஆரம்பிச்சோம்னா அப்ப அந்த கணவன்கிறது பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷர்ல வந்து ப்ரெஷர் குக்கரா மாதிரி வெடிக்கதான் செய்வார். எப்படி ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் நம்ம தணிஞ்ச பிறகு நம்ம அதை ப்ரெஷர் குக்கர் தொடர்ந்து சாப்பாடு எடுக்க முடியும், இல்லை எடுக்க முடியாது. அது மாதிரி கோபம் தணிஞ்ச பிறகு அந்த அழுத்தம் குறைஞ்ச பிறகு அந்த ஒரு சொல்லும் இல்லையா சீரான மனநிலைக்கு வந்து நம்ம எடுத்து சொல்றோம். இது ஒண்ணு. மனைவி வெளில போயிட்டு வராங்கன்னா கணவரும் அதே மாதிரிதான், புரியுதா இல்லையா? ஏன்னா இப்போ இப்ப கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு பாத்தீங்கன்னா வந்து அவனோட சொந்த குடும்பம் மட்டும்தான். கல்யாணம் ஆன பிறகு தான் குடும்பத்தையும் பார்க்கணும், அந்த மாதிரி வந்த பெண்ணோட குடும்பத்தையும் பார்க்கணும். தராசு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தட்டு தான் இருந்துச்சு, இப்ப 2 தட்டு சென்றா நிப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மனைவி குடும்பம், இந்த பக்கம் தான் குடும்பம். அப்ப 2த்தையும் பேலன்ஸ் பண்ணும், புரியுதா? நம்ம இந்த பக்கம் நகர்ந்தா இங்க மேலே ஏறும், இங்க நகர்ந்தா இந்த பக்கம் மேலே ஏறும். ஸோ அப்போ அந்த தராசு எப்படி பேலன்ஸ் பண்ணுதோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆண்களுக்கும் எல்லா ராசி ஆண்களுக்குமே பாத்தீங்கன்னா திருமணமான பிறகு அந்த சென்டர் பாயிண்ட் தான் ஆணோட நிலை. இந்தனையும் போக முடியாது, அந்தனையும் போக முடியாது. இதுல வந்து பேலன்ஸ் பண்ண தெரியாதவன் வாழ்க்கையில தோத்துறான். அதே மாதிரிதான் பெண்களுக்கும் அப்படிதான். ஆண் மட்டும் இல்ல, பெண்ணாக இருந்தாலும் திருமணமான பிறகு தன் குடும்பம் ஒரு தராசுன்னா மறுபக்கம் பாத்தீங்கன்னா அவங்களோட புகுந்த வீடு மறுதராசு. அப்ப 2த்தையும் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ புகுந்த வீட்டுல ஒரு பிரச்சனைனா நம்ம உடனே வந்து என் ஊர் தான் பெருசு, நம்ம இந்த பக்கம் போனோம்னா இந்த பக்கம் காலியாயிடும். 2த்தையும் என்ன பிளஸ் மைனஸ் பார்த்து நம்ம டாலி பண்ணணும். ஒருத்தங்க ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அதுலயே நிக்க கூடாது. மனித மனங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அதான் மனம் ஒரு குரங்கு மரத்துக்கு மரம் தாகும்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வாழ்க்கையை தத்துவத்தை பாடலாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு வாட்டி தான். இந்த வாழ்க்கையில நம்ம வந்து சண்டை சச்சரவோடையே நம்ம வாழ்க்கை கடந்துட்டு வந்தோம்னா ஒரு வாழ்க்கைங்கிறது கொஞ்ச காலம் தான். அந்த காலத்தை நம்ம கடந்துட்டோம்னா போயிட்டு நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில தோத்து நிற்போம். அங்க எதுவுமே இல்லைங்க வச்சு அப்ப அந்த டைம் நான் வந்து பொறுமையா போயிருந்தேன், வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே. நமக்கு துர்போதனை சொன்னவங்க, நம்மளை கெடுத்தவங்க எல்லாரும் கடைசி நம்ம கூட வர மாட்டாங்க. இந்த சமமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனையை பத்தி பேசினா 5 நிமிஷம் அவங்களுக்கு டைம் பாஸ், அது இன்னொரு பேசும்போது 5 நிமிஷம் டைம் பாஸ். அவங்களோட மனபாரங்கள் குறையும். அப்ப உங்களை பத்தி உங்கள்கிட்ட வந்து ஐயோ பாவனை உங்கள்ட்ட பேசிட்டு வெளில போயிட்டு அவளா அவனா அப்படியே போயிட்டு நம்ம இழிவா பேசுவாங்க. அப்போ உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்த உங்கள் பெற்றோராக இருந்தால் கூட புரியுதா இல்லை பார்த்து கவனமாக நம்ம சொல்லணும். ஏன்னா வாழ்க்கை விஷயம் அது. ஏன்னா நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க 1x10 போட்டுப்பாங்க. அந்த போறப்ப 10x100 ஆகும், அந்த போகும்போது 100x1000 ஆகும். அப்போ பிரச்சனைங்கிறது கடுகளவு, அது 10 பேர் தாண்டி போகுது மலையளவா போய் நிற்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய வாழ்க்கைங்கிறது இறைவன் கொடுக்குற வாழ்க்கைய வாழ கத்துக்கணுமே தவிர இந்த வாழ்க்கையில நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நான் வந்து பெரிய ஆளு எனக்கு சுற்றும் மற்றும் எல்லாரும் இருக்காங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. மரணத்துக்கு பிறகு எல்லாருமே பிணம்தான். எல்லாரையும் தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் தான் வரும். இப்ப அதுவும் கிடையாது. கொண்டு வச்சோம்னா கரண்ட் 5 நிமிஷம் டபால கொடுத்துடுறாங்க அஸ்தியை. இது மாதிரி போயிட்டு வாழ்க்கையில அப்போ இருக்கிற காலத்தை செம்மையா நம்ம பயன்படுத்தணுங்க. ஏன்னா அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய காலங்கிறது கொஞ்சம் தான். அந்த வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்ம தொலைச்சுட்டோம்னா அப்புறம் பிறந்ததுக்கும் அர்த்தம் கிடையாது, பின்னாடி நம்ம அழுதும் பலன் கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா 7 சனி வந்து எல்லாருக்குமே வந்தாலும் இது 12 ராசிக்காரங்களும் பொதுவானது. முதல்ல கணவன் மனைவி வாழ்க்கையில தான் அடி விழும், புரியுதா? அதே மாதிரி தகப்பன் மகன் வாழ்க்கையில அடிவில்கள் விழும்.
புரியுதா? பாதி பேர் நான் ஜாதகம் பார்த்தீங்கன்னா வீடு விட்டு மனை விட்டு மறு தேசம் போவாங்க. புரியுதா? சனி வந்துச்சுன்னா பெண்ணுடன் நட்டம், கோரட்டு வழக்கு, கொடுவியாட்சி, மக்கற்பிணி, மாரகத்துக்கான கண்டம், இது எல்லாத்தையுமே சனி கொடுப்பார் இந்த காலகட்டத்துல. அப்படி இருக்கும்போது நான் தான் பெரியவங்கிற ஆணவத்தை ஏற்படுத்தி அதனால நம்ம வீழ்ச்சி தள்ளுவார். சரி, இப்ப நம்ம 7.5 சனி இடத்த பலன் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வியூஸ் ரேட்டிங் நல்லா இருக்கு, ஆனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே லைக் பண்ணுங்க. இந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸு, உங்க உறவினர், உங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பகிருங்க. ஏன்னா நீங்க தெரிஞ்சுட்டதை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுங்க. அப்போ நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஜோடி கன்சல்டேஷன் வேணும்னா நம்ம வந்து ரொம்ப 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 கம்மியான கன்சல்டேஷன் ஃபீஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த சனியோட பேச்சு பண்ண பார்ப்போங்க. 2ல சனி, குருவோட வீட்டுல சனி வந்து அமரும் போது பாத்தீங்கன்னா ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனி என்னன்னா கொடுக்க போறாரு நட்பலனை பார்ப்போம், கெடு போல நான் அடுத்து சொல்றேன் சார். இப்போ இந்த சனிக்கு வீடு கொடுத்துரு பார்த்தீங்கன்னா உச்ச நோக்கி போறாரு. அப்போ விரைய சனியில ஆட்டி பறிச்சதுல இருந்து உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும். விரைய சனியில அவர் ஆட்டி பறிச்ச எல்லாத்துல இருந்து விடுதலை. சனி எங்க வந்து போறாரு நமக்கு? உங்களுடைய உடல் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி லக்னத்தை வந்து அமர்றாரு. 12ல இருந்த சனி இப்போ உங்களுடைய ராசி லக்னத்தை வந்து அமர்றாருங்க. அப்போ சனி பகவான் வந்து அமர்றாருன்னா பாக்குற கண்ணுக்கு நம்ம வந்து சனி சொல்ற மாதிரி தெரியும். அப்ப என்ன பண்ணணும்? இடம் மருந்து பேசணும். உடல்ல ஆரோக்கியம் கவனம் ஃபர்ஸ்ட். உடம்புல ஆரோக்கியம் நல்லா இருக்கா இல்லையான்னு பாத்துக்கோங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இதுதான் நம்ம சந்திரன் எங்க நிக்குதோ அதான் நம்மளோட உடல். புரியுதா? மனசு. அப்போ இந்த உடலையும் மனசையும் கெடுக்கிற நிலையில சனி பகவான் அமர்றாரு. ஃபர்ஸ்ட் சொன்னா பாத்தீங்களா, இந்த கணவன் மனைவி உதாரணம் எல்லாம் கரெக்டா இங்க மெச்சம். மனசுல யாருங்க இருக்க போறா? கல்யாணம் ஆயிருந்தா கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், கல்யாணம் முன்னாடி அப்பா அம்மா நண்பர்கள். சோ அப்ப இந்த உறவு முறையில கவனமா இருக்கும். அதுக்கான அவ்வளவு பேர் விளக்கம் கொடுத்தவங்க எல்லாருக்குமே. அப்போ இந்த இதுல கவனமா இருந்துக்கோங்க. உங்களை ஏமாற்ற ரெடியா இருக்கு, உங்களை ஏமாத்துவாங்க, உங்களை பயன்படுத்திப்பாங்க. புரியுதா? உங்கள்ட்ட இருக்க எல்லாத்தையும் பிடிக்கணும், உங்களை ஓட்டாண்டியா விட்டுருவாங்க. இது ஒரு பக்கம். சரி, அப்போ எதிலும் கவனமா இருக்கணும். மனசுல குழப்பங்கள் வருதா, தியானம் எடுத்துக்கோங்க. குழம்புற சூழ்நிலை இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த குழப்பத்துல இருந்து நீங்க வெளில நீங்க பாத்துக்கோங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த சனி பகவானு இங்க பாருங்க, இங்க இருந்து உங்களுக்கு மூணாம் இடத்தை பாக்குறாரு. அப்போ மனசு அவர் பாக்குறாரு. மனசுங்க இவர் பார்க்கும்போது என்னன்னா, மனசுல வந்து பாத்தீங்கன்னா மன சஞ்சலங்கள், குழப்பத்தை ஏற்படுத்துற. அப்போ குழம்ப கூடாது, தெளிவா இருந்துக்கோங்க. இறைவனை நம்புங்க, கடவுளை நம்புங்க. சரி, மன கஷ்டம் இருக்கா, மனபாரம் இருக்கா, உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை தியானம் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த செயல் செய்யும் போதும் நம்ம அதுல ஒரு கவனத்தோட இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் சரி, உங்களோட மனசுக்கு நீங்க யோசிச்சு கரெக்டா செய்யுங்க. அது ஒண்ணு. அடுத்தபடியா இந்த சனி பகவானோட பார்வை பார்த்தா 7ஆம் இடத்தை வந்து விழுங்க. சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி 7, கணவன், மனைவி, காதலன், காதலி, நண்பர்கள், மீச்சுவல்ல இருக்கீங்க, உங்களோட சமூகம், இது எல்லாத்தையுமே குறிக்கிறது பார்த்தா இந்த 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது இந்த காரணத்தின் வழியாக நம்ம கவனமா இருக்கணும். சொன்ன பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி வந்து அந்நுண்ணியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துல யாரு என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. கணவன் மனைவிட்ட சண்டை மட்டும் போடாதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, கணவர் உங்களுக்கு நல்லதே செஞ்சா கூட உங்க கண்ணுக்கு கெடும்பாதான் தெரியும். அதே மாதிரி மனைவி நல்லதே செஞ்சாலும் உங்க கண்ணுக்கு பார்த்தா கெடும்பாதான் தெரியும். நண்பர் நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு கெடுதலுமா தான் தெரியும். இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல முதுகில் குத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது கணவன் முதுகுல மனைவி, மனைவி முதுகுல கணவன், நண்பர்களா இருந்த நண்பர்கள் வகையில முதுகுல நம்ம குத்து வாங்குறது. அதாவது எப்படின்னா, ஒரு துரோக நிகழ்ச்சியை சந்திக்கிற அமைப்புகள் ஏற்படும். அது சிறிய லெவலா பெரிய லெவலாங்கிறது உங்களோட சுய ஜாத அமைப்பை பொறுத்து இருக்கு. அப்போ இந்த வாயிலாக கவனமா இருக்கணும். எது வாயிலா? கணவன், மனைவி, காதலன், காதலி, அதே மாதிரி மியூச்சுவல்ல இருக்கீங்க, உங்க சமூகம், இங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான பிரச்சனையை கொடுக்க, உங்களை ஏமாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா வீடியோ ஸ்டார்டிங்ல, ஏமாற்ற வாய்ப்பு. கவனமா இருங்க. ஏதோ ஒண்ணு ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைங்க. இதை நீங்க செஞ்சீங்கன்னா பெரிய லெவல். இதுதான் நம்ம அதிகமா ஃபேஸ் பண்றது. எல்லார் வாழ்க்கையிலுமே இந்த காலத்தும் அடங்கிடும். ஏன்னா குடும்ப லெவல்லையும் சரி, அப்பா அம்மா, கணவன் மனைவி எல்லாருமே சரி, இது உள்ளே அடங்கிடுவாங்க. அப்போ கவனமா இருந்துக்குவாங்க. அதே மாதிரி வயிற்றுல கவனமா இருங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரப்போகுதுங்க. என்ன சார் வரும்? அல்சர் வருங்க. கழுவி நீக்க உறுப்புகள்ல கொஞ்சம் தொந்தரவு இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து டயத்துக்கு நம்ம சாப்பிடணும்னா
2 நாள் சாப்பிடாம நாள் வயிற்றுல வலி வந்துருங்க சார். நம்ம எல்லாம் 2 வாரம் 3 வாரம் சாப்பிடாம இருக்கும் சார். ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு அப்படியே அசால்ட்டா இருக்கும் சார். வீரவசனம் எல்லாம் பேசியிருப்போம். ஆனா இப்ப நம்ம 2 வேளை சாப்பிட வந்த விட நம்ம வயிற்றுல வலி வந்துடும். அப்போ வயிறு கவனம் வச்சுக்கோங்க. இவர் வாயு கிரகம் இல்லையா, வயிற்ற பாக்குறாரு இல்லையா, அப்போ என்ன சார் நடக்க போகுதுன்னா வயிற்றுல கேஸ்ட்ரிக் அதிகமா இருக்கும். வயிறு கோளாறுகள், கேஸ்ட்ரிக் வர இது மாதிரி பிரச்சனையும் கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. வயிற்றுல கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி 3ஆம் இடம் இல்லையா, 3ஆம் இடத்தையும் அவர் பார்க்கும்போது என்ன பண்ணுவாருன்னா நமக்கு மூச்சு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுத்துவாருங்க. மூச்சு சம்பந்தமான பிரச்சனை. அப்ப என்ன சார் மூச்சு சம்பந்தமான பிரச்சனைனா, அதாவது ஆஸ்துமா ட்ரபிள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், அடிக்கடி தொண்டை புண்ணாகிறது, ஏதோ ஒரு மூச்சு சம்பந்தமானது, மூக்கு அடைச்சிக்கிறது, ஏதோ ஒரு வகையான இருக்கு. அப்போ மூச்சு பயிற்சி மேற்கொண்டுக்கோங்க. டெய்லி மூச்சு பயிற்சி நல்லா காத்த வேகமா உள்ள இழுத்து அப்படியே பொறுமையா ரிலீஸ் பண்ண மூச்சு பயிற்சி தெரியல, அந்த மூச்சு பயிற்சி நீங்க பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தபடியா சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குது சார். அப்போ வேலையில பிரஷர், தொழில கண்டிப்பா பிரஷர் இருக்கும், அழுத்தம் நிறைய இருக்கும். இருப்பினும் பாத்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு இங்க அந்த ஒர்க்லோடு குறைய போகுதுங்க. ஏன்னா உங்களோட 10ஆம் இடத்தை சனி கூட சேர்ந்து குரு பார்க்கிறாரு. குரு பார்க்கும்போது வேலையில இருந்து பிரச்சனை நீங்க போகுது, தொழில் ரீதியாக சந்திக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது. அப்போ அந்த குரு பார்த்தாலும் குருவோட வீட்டை தான் சனி இருக்கார். இது 7.5 சனி. அப்போ மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். மற்றவங்க 100% ப்ரெஷர் இருக்குன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 40% தாங்க இருக்கும். ஏன்னா இவர் இருக்கிறது தான் வீடு கிடையாது, குருவோட வீடுங்கிறதுனால, குரு தான் வீட்டை போய் குருவோட வீடு வலுப்படுதுங்கிறதுனால ஜூன் மாதத்திற்கு பிறகு வேலை இந்த பிரச்சனைகள் படிப்படியா குறையும். ஜூன் மாதம் வரைக்கும் வேலை பலுக்கள் அதிகமா தான் இருக்கும், கொஞ்சம் அனுசரணையா தான் சார் போகணும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்துக்கு பிறகு ஜூன் மாதத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனியாக இருந்தாலும் உங்களுக்கு வீடு, வாகனம், வண்டிகள் சேரப்போகுது சார். எப்படி சார் சொல்றீங்க, ஜென்ம சனியில எப்படி சார் எனக்கு கிடைக்கும்னா, இங்க தனக்காரன் வீட்டுலதான் சனி பகவான் இருக்காரு இல்லையா, தனக்காரன் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு இல்லையா, 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் இங்க வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வீடு, வாகனங்கள் சேர்ற வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விட உங்க கையில தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி ஏற்படுத்துது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வருகின்ற ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி பிறகு உங்களுக்கு குரு கொடுக்க போறார் சார். குரு பார்வை 8ஆம் இடத்துல விழுது சார், 10ஆம் இடத்துல விழுது சார், உங்களுடைய 12ஆம் இடத்துல விழுது சார். அப்ப என்ன சார் பண்ண போகுதுன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஆலயம் சென்று வழிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு கோயிலுக்கு ஒரு லாங் ட்ரிப் போடுறது, ஒரு லாங் ட்ரிப், ஒரு டூர் மாதிரி போயிட்டு கோயில் போயிட்டு ஆலயம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது. அதே பாத்தீங்கன்னா சிலர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பாத யாத்திரை நடந்து போறது, இது மாதிரி அமைப்பை ஏற்படுத்துவாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஜாதகம் படி வெளிநாடு போற வாய்ப்பு கொடுப்பாங்க. 4ல குருவோட பார்வை 12ல கேது உட்காந்துருப்பாரு. ராகுகேது பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்புகள் அமையும். ஒரு சிலருக்கு சுயஜாதக கோச்சார அடிப்படையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சுக்கு பிறகு குரு பேச்சுக்கு பிறகு வெளிநாடு போற வாய்ப்புகள் இருக்கு. அப்போ யாரெல்லாம் வெளிநாடு போகணும் முயற்சியில இருக்கு, நீங்க எல்லாம் இப்பயே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ரினியூவல் ஆச்சான்னு பாத்துக்கோங்க. அது ஒண்ணு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுகள் பாத்தீங்கன்னா 6, 12 மறைஞ்சிருக்காங்க. நல்லதா கேட்டதா சார்னா மிக நல்லதுங்க. 12ஆம் இடத்துல இருக்க ராகு என்ன பண்ணுவாரு, தூக்கத்தை பேச்சும் கெடுப்பாரு, வெளிநாடு வாய்ப்பை கொடுத்துருவாரு. 6 உபஜெயஸ்தானத்துல கேது. அப்ப வெற்றி என்னமோ உங்களுக்கு தான். இந்த ராகு கேது பேச்சுக்கு பிறகு 1.5 ஆண்டு காலத்துக்கு வெற்றி என்னமோ உங்களுக்கு ஜெயிக்க யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மனசை மட்டும் கரெக்டா பார்த்துக்கோ. இது ஒண்ணு. சரி, இப்போ சார் நான் இல்லத்தரசியா இருக்கேன் சார், நான் என்ன சார் நான் பண்ணேன், இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க இறை வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுக்குவாங்க. வேலையில இருக்கேன், ஜாப்ல இருக்கேன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்த வேலை போல இப்ப குறைவாகத்தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வேலையில சலிப்பு தட்ட வாய்ப்பு இருக்கு. இல்லத்தரசிகள் வேலையில இருக்கீங்கன்னா வேற வேலை மாறும், உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, விஆர்எஸ் வாங்க வாய்ப்பு இருக்கு. இது மாதிரியான எண்ணங்கள் வரும்போது என்ன பண்ணுங்க, நம்ம எண்ணம் சரிதானாங்கிறது ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுக்கிற முடிவுகள் தவறாகத்தான் இருக்கும். சோ உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய உங்களோட விஷர் யாரோ அவரை கேட்டு முடிவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இல்லத்துல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ என்ன பண்ணுங்க, அமைதியா இருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் தனி நபர்கிட்டயோ 3ஆம் நபர் நீங்க பகிர்றதை குறைங்க. ஃபர்ஸ்ட் அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனைகளை தலைக்கு எடுக்காதீங்க, நீங்க இன்டர்ஃபியர் ஆயிக்காதீங்க. உங்க வீட்டுல வரக்கூடிய பிரச்சனை நீங்க பேசியே தீர்த்துக்கோங்க. கணவன் மனைவி வீட்டுல ஒற்றுமையா அங்க மேலவங்க பாத்துக்கோங்க. கணவர் வர்றாரு, கணவர் வெளில போயிட்டு வர்றாருன்னா அவர் வரும்போதே அவர்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் போட்டு கொட்டாதீங்க.
அவர் வந்து நிதானமான பிறகு அவர்கிட்ட ஒன் பை ஒன்னா சொல்லி புரிய வைங்க. கணவர் கோபமாகவே இருந்தால் கூட இந்த காலம் நீங்க பொறுமையா அனுசரிங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப சனி பகவான் ஜென்மத்துல உட்கார்ந்துருக்காருங்கும் போது உங்களை பார்க்கும் அவருக்கு எரிச்சல் வரது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கணவன்கிட்ட அன்பை வெளிக்காட்டுங்க, தவிர கோபத்தையோ வெறுப்பையோ இந்த காலத்துல வெளிக்காட்டுக்க வேண்டாம். சரி சார், மாணவர் என்ன சார் பண்ணணும்னா, இந்த காலகட்டத்துல மாணவர் வெளிநாடு போய் படிக்கணும்னா வெளிநாடு படிக்கிற வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பாத்தீங்கன்னா மன குழப்பங்கள், மன தடுமாற்றங்கள் இருக்கு. புரியுதா? மாணவர்கள் படிக்கிற இந்த படிப்பு காலகட்டத்துல படிப்பு ஒன்றே குறி. அப்போ படிக்கிறத எழுதி வச்சுக்கணும், மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி படிக்கணும் பிளான் பண்ணா பிளான் தட்டி போவோம். இன்னைக்கு படிக்கிற மாதிரி நாளைக்கு படிச்சுக்கலாம். இது மாதிரி சோம்பல்கள் ஏற்படும். இந்த சோம்பல் எல்லாத்தையுமே நீங்க விட்டுடுங்க. படிக்க ஆரம்பிச்சுதான் ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. புக்கை கையில எடுக்கிற வரைக்கும் ஏதோ மலையை தூக்குற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதா? அப்போ எதுக்குமே அலுப்புப்படாதீங்க, சோம்பலை விட்டோலிங்க. இந்த காலகட்டம் படிக்கிறதுக்கு மட்டுமே. 10th + 2 இருக்கீங்கன்னா இந்த காலத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனம் படிக்கணும். படிப்பு 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 படிப்பை தவிர வேற எதுவும் எனக்கு இல்லை. படிக்கிறத எழுதி 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 பார்க்கணும். இதை மட்டும் கரெக்டா பண்ணுங்க, உங்களுக்கு போதும். வெளிநாடு போய் படிக்கலாம், படிச்சுக்கிட்டே சம்பாதிக்கணும் அந்த வாய்ப்பும் வரும். ஆனா சம்பாதிக்க மட்டும் முடிவு எடுத்தீங்கன்னா ஃபுல்லா மனசு அங்க போயிடும், படிக்க தோணாது. அப்போ போட்டு படிக்க ஆரம்பிங்க. சரி, அடுத்தபடியா சீனியர்ஸ் என்ன சார் பண்ணா, ஜென்ம சனி வச்சுக்கிட்டு பெரிய அளவு முதலீடு பண்ண வேணாம் சார். சார் சனி பகவான் இருக்கிறது வந்து குருவோட வீடு சார். குருவோட வீடு தான். குருவோட வீட்டுல சனி அமர்ந்தாருன்னா அந்த அளவு உசிதம் கிடையாது. அதனால உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் நடப்பு தசாபுத்திகள் அடிப்படை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமாவது உங்களோட ஜுவல்லரியாரோ அவர் கன்சல்ட் கேட்டு நீங்க பண்றது நல்லது சார். பொதுவா இந்த நம்ம எஸ்கே அஸ்ட்ராலஜில இருந்து நம்ம வந்து இந்த மீன ராசி நேர்ல என்ன சார் சொல்ல போன்னு பார்த்தா, ஜென்மத்துல சனி வந்து அமர காலகட்டத்தை சோம்பலை கொடுப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோம்பல். ஒரு காரியம் செய்யணும்னா நான் வந்து இது செய்யணுமா நாளைக்கு செய்யறேனேங்கிற சோம்பலை கொடுப்பார். சோம்பலை விட்டு ஒழிங்க. இந்த காலகட்டத்துல உடல் அசதிகள் மிகுதியாகத்தான் தெரியும். இந்த ஒரு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க. புரியுதா? டயத்துக்கு சாப்பிடுங்க. மூச்சு பயிற்சியும் நிதானமான பேச்சும் நிதானமான போக்கும் மிக கவனமான செயல்முறை உங்களுக்கு நல்லது பயக்கும். புரியுதா? அதே மாதிரி இந்த காலத்தை கூடா நட்பு கேடுல முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் யாரையும் அதிகமா நம்ப வேண்டாம். அதே மாதிரி கணவன் மனைவிகளை ஒற்றுமையை நீங்க வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்துல யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணை கிட்ட பொறுமையா இருங்க. உங்க துணை வாழ்க்கை துணை, அவங்க அந்த துணையை நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எதுவுமே இல்லை. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரசன் நம்பி புருஷனை கைவிடுற அந்த பழைய கதை பலருக்கு மேட்சாகும். அப்ப என்ன பண்ணுங்க, எதை நம்ம நம்புறதாக இருந்தாலும் இது நம்ம நம்பலாமா நம்ம கூடாதா, நம்ம நிலை என்ன, நம்ம வாழ்க்கை என்ன, நம்ம வாழ்வாதாரம் என்ன, நம்ம யாருங்கிறது முதல்ல உணர்ந்து நீங்க முடிவெடுத்துக்குவாங்க. இது ஒண்ணு. அடுத்தபடி நம்ம சொல்றது என்ன, இந்த காலகட்டத்தில் நல்லது உங்களுக்கு வேணும் பிரியப்படுற நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆலங்குடி குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு வச்சுக்கோங்க. இந்த மீனராசி மீனவை பொறுத்தவரை உங்களோட லக்னாதிபதி ராசியாதிபதியே குரு பகவான் தான். அப்போ இந்த மீனராசி மீனவர்கள் உங்களுடைய லக்னாதிபதிக்கு பவர் ஏற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திர பகவான் வழிபாடு வச்சுக்கோங்க. சந்திரமணி யாரசான வழிபாடு பண்ணா சிவன் பார்வதி வழிபாடு வச்சுக்கோங்க. பார்வதி பரமேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை போயிட்டு வழிபாடு பண்ணுங்க திங்கட்கிழமை தோறும். அதே மாதிரி திங்கட்கிழமை பச்சரிசி தானம் கொடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த திங்கட்கிழமை தோறும் வந்து பாத்தீங்கன்னா கைகால முடியாத ஏழைகளுக்கு உணவளிங்க. அது ஒண்ணு. அதே மாதிரி பி பாசிட்டிவ், எப்பவும் பாசிட்டிவா பேசுங்க. உங்களுடைய வாயிலிருந்து என்னைக்குமே கெட்ட வார்த்தையே வரக்கூடாது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் குருவோட வீட்டுல இருக்கீங்க போது குருங்கிறது மென்மையானவர். உங்களோட மனசுங்கிறது மிக மிக மென்மையான மனசு கொண்ட மீனராசிக்காரங்க. உங்க வாயிலிருந்து மட்டும் கெட்ட வார்த்தை பேசலாமா? இறைவனோட வீட்டுல இருக்கீங்க. புரியுதா? இறைவனோட அந்த அனுகிரகத்துல பிறந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, எப்பெல்லாம் நீங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை பேசுறீங்க, எப்பெல்லாம் பிறர் மனசை நீங்க நோக அடிக்கிறீங்களோ அப்ப எல்லாம் உங்களுக்கு துன்பங்கள் வந்து சேரும். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒருத்தர் வந்து துன்புறுத்திருக்கீங்க, ஒருத்தர் மனசை நீங்க நோக அடிச்சிருக்கீங்கன்னா கை மேல பண்ணலாம் காட்டியிருப்பார். ஏன்னா நீங்க வந்து இறைவனோட வீட்டுல இருக்கீங்க. என்னைக்குமே உங்களோட வாயிலிருந்து பாத்தீங்கன்னா நடக்கும், நல்லவங்க, உங்களால முடியுங்கிறது பாசிட்டிவ் ஆப்போசிட்டிங் எப்பெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ 7.5 சனி எப்பேற்பட்ட கொடிய பாவ கிரகம் வந்து உங்களை சூழ்ந்தாலும், பெரிய பெரிய கார் மேகங்கள் வந்து சூழ்ந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலக வேணும்னா உங்க வாயில எப்பவுமே வந்து
இறைவனோட நாமம் மட்டும்தான் வரணுமே தவிர அவலமான கேவலமான வார்த்தைகளோ சுடு சொற்களோ உங்க வாயில் வருவதை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இறைவனை எப்பெல்லாம் நீங்க வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறீங்க, விரத முறைகள்லாம் எப்ப நீங்க அனுசரிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில அன்றிலேருந்தே முன்னேற்றம் நிறைய நீங்க பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா 7.5 சனிக்காக நான் சொல்ல, பொதுவா மீன ராசிக்காரங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு முக்கியமான பதிவு. ஏன்னா இது எல்லா ஜோசியும் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. மீன ராசி தனுசு ராசின்னா உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரவே கூடாது. ஒரு கெட்ட வார்த்தை இழிவான வார்த்தை வந்துச்சு, ஒருத்தவங்களை பழி போட்டு நீங்க பேசுறீங்க, ஒருத்தரோட ஊனத்தை சுட்டி காட்டுறீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய துன்பத்தை அடைய போறீங்கன்னு அர்த்தம். ஒரு துன்பத்துல இருக்கவனுக்கு நான் இருக்கேன், ஏன் நீ கவலைப்படணும், ஆதலா பேசி பாருங்க, உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. இது மிக 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 முக்கியமான அறிவுரை மீன ராசி மீன நண்பர்களுக்கும் தனுசு ராசி தனுசு நண்பர்களுக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க இறைவனோட வீட்டுல இருக்கீங்க. அப்போ உங்க மனசுங்கிறது இறைவன் மனசு போல மென்மையானது. அப்போ இதை அறிஞ்சு புரிஞ்சு செயல்படுங்க நம்புறேன். நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனி பயிற்சி பலன்கள் 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனி பயிற்சி பலன்கள். இந்த சனி பயிற்சி பலன் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்னத்தையும் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி 100% மேட்ச் ஆகுமா சார்னா உங்களுக்கு 100% மேட்ச் ஆகுது வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன் நான் சொல்றேன்னா உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன, நடப்பு புத்திநாதன் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பேச்சு பலன்கள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா, ஆட்சி ஆயிருக்காரா, அல்லது நீச்சமாயிருக்காரா, அல்லது நீச்ச பங்க ராஜ யோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா, இதெல்லாம் நம்ம அங்க கணக்கிட ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாதசரம் என்ன, அவர் சுபரஜித அமர்ந்திருக்காரா, இல்ல பாயுஜித இணைஞ்சிருக்காரா, இல்ல கட்டத்திலையும் பார்த்தோம்னா நமக்கு சேர்க்கையில இருக்காரா, ராகு கேது இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கா, இல்ல செவ்வாயோட சேர்க்கை இருக்கா, இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கின்றனவா, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த பலன்கள் கண்டக்ஷன் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் 2.5 ஆண்டில் ஒரு ராசி மன்றத்தை வசிக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக 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 மந்தன்ங்க. இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மந்தன் நம்ம எப்படி சாந்தம் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த மந்தனுக்கு மிக சிறந்தது பாத்தீங்கன்னா பரிகாரம் பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை வரும் பெருமாள் ஆளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம எள் தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைவாருங்க. சார் எள்ளு முடியல சார், எள் எண்ணெய் சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துல பார்த்தோம்னா கை கால் இயலாதவங்களுக்கு நம்ம உதவிக்கரம் நீட்டும் போதும், முதியவர்களும் உதவிக்கரம் நீட்டும் போதும், அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும், நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும், நமது பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுப்பல் குறைக்கப்படும் தசமான உண்மை. அதே மாதிரி உங்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள், பழைய குப்பைகள், பழைய தூசுகள் எதுவும் சேராமன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற எதுவும் ஜாத சம்பந்தமான கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேறொரு காலில் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு கார்த்திக் ரேகராமன். இந்த காலியம் நாள் உங்க அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்க மனமாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.